ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நல்மை பணி சத்தம். நம்ம ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். அவர் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரு ஆசை, எங்கே போனால் சைனா போனான்னு சொல்லி. அவருடைய பெயர் வில்லியம் பார்டன். அவருக்கு சைனா போன ஆசை. இவர் ஒரு அமெரிக்கர். இவர் பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. படிச்சுட்டே இருக்கும்போது இவர் ஒரு சின்ன ஜபக்குழு ஆரம்பிக்கிறார். சின்ன வயசு தான் ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 150 பேர் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் ஜோம் பண்ண அந்த கல்லூரியுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து 1300 பேர். அந்த 1300 பேரில் 1000 பேர் இவரோடு இணைந்து கொண்டார்கள். இந்த ஜபக்குழு வல்லமையாக பற்றி எரிய ஆரம்பித்தது. இவருக்குள்ள ஒரு தாகம், எப்படியாவது சைனாவுக்கு போனோங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள அந்த தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சைனாவுக்காக இந்த 1000 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாரத்தோடு ஜெபம் ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சைனா போக ஆயத்தமானார். அப்போது சாமுவேல் ஸ்வேமர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் கூட இவர் பிரயாணம் பண்ண விரும்புகிறாரு. ஃபஸ்ட் அவர் கூட எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போயிட்டு அங்கே போகும்போது அரபு மொழியை கற்றுக்கிறாரு. இப்படி கற்றுட்டே இருக்கும் அந்த மக்கள் மத்தியில் இந்த அரபு மொழியை கற்றுக்கொண்டு அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாரு. தேவனுடைய வல்லமையான செயல் நடக்க ஆரம்பிக்குது. இவர் மூலமாக பெரிய எழுப்புதல் உண்டாகுது. பாருங்கள், அவருடைய ஜப வாழ்வு எப்படி மாற்றுது பாருங்கள். அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இப்படி இருக்கும்போது அவர் முழுக்க அவருக்கு பாரம் சீன தேசம் போனோன்னு. ஆனால் இப்போ கொடுக்கப்பட்ட தன் கையில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் எகிப்து. அந்த எகிப்தில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்து வல்லமையாக கிரியை செஞ்சிட்ருக்குது. ஆச்சரியம் என்னன்னா, 25 வயசுலேயே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆனால் அவர் திடீரென்று உடல்நலம் தாக்கப்பட்டு, உடல்நலம் பலவீனப்பட்டு 25 வயதில் இறந்து போனார். ஆனால் அந்த 25 வயதுக்குள்ள, சின்ன வயசுக்குள்ள ஒரு 1000 பேர் ஜப வீரர்களாக உருவாக்கியிருக்கிறாரு. எகிப்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு இவரும் ஒரு பெரிய பங்காற்றியிருக்கிறார். சாமுவேல் ஸ்வேமரோடு கூட சேர்ந்து நல்ல ஊழியத்தை பண்ணியிருக்கிறார். சின்ன வயசு தான். என்னுடைய பிள்ளைகளை ஊழியங்கள் செய்வதற்கு, கர்த்தருடைய காரியத்தில் நிற்பதற்கு வயது ஒரு முக்கியம் இல்லை. ஆத்தும பாரம் ரொம்ப முக்கியம். அப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வில்லியம் பார்டனுக்காக ஸ்தோத்திரோட ஊழியங்களுக்காக, விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கு. இதை போல நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எழும்பணுமே ஆண்டவரே, ஜெபிக்கணுமே, உமக்கென்று செயல்படணுமே, பெரிய காரியங்களை செய்யும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.